ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். சரி, ஓகே, பரவாயில்ல, நீங்கள் போயிருங்க, பிறகு அப்புறமேல் கடைசியாக பார்ப்போம். ஓகே, ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். கோலாலம்பூர் எனக்கு புதிதல்ல. 2011 இதுவரை நான் கோலாலம்பூரில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். 2.5 வருடமாக தஞ்சோமாலையும் கோலாலம்பூருக்கு நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் வேலைக்கு வரணும். வேலை செய்து கொண்டு ஒரு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் கோலாலம்பூர் எனக்கு புதிதல்ல. ஓகே, இந்த எம்ஆர்டி ப்ராஜெக்டில் கமுடா என்ற கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன், சுரங்க பாதையை அமைக்கும்படியாக. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லைன் 1 2011 நான் வேலைக்கு வந்தேன். அதுக்கு முன்னுக்கு 1995 நான் கோலாலம்பூரில் வேலை செய்ய, பலர் பிறந்திருக்க மாட்டீங்க. 95 ஏற்கனவே சுரங்க பாதை இங்கே செய்யும் பொழுது நான் ஓஹாப் என்ற பெரிய கம்பெனியில் வேலை செய்தேன். இப்பொழுது 2011 மறுபடியுமாக நான் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ஓகே, கட்டுமான துறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த எம்ஆர்டி போகும் பொழுது என்னை நினைத்து கொள்ளுங்கள். இதை நாங்கள் அது அண்டர் கிரவுண்ட், பூமிக்கு அடியில், ஓகே, அண்டர் கிரவுண்டில் மெயினாக அந்த டனலிங் என்ற அந்த பூமியை குடைந்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்றும் இருக்காது, பூமி கீழே தான் எங்களுடைய வேலை. ஓகே, 20 ஃபீட் 180 ஃபீட் கீழே, ஓகே, அப்படியாக அந்த சுரங்கப்பாதையை தோண்டி, ஓகே, தங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் கேட்பாங்க, சுரங்கத்தில் தங்கம் இருக்காது. தங்க சுரங்கம் இல்லை. இந்த கோலாலம்பூர்லாம் பத்து கப்பூர், ஓகே, இந்த பத்து கேவில் இருக்குது, அதான் நிறையா இருக்குது. ஸோ அப்படியாக இந்த கோலாலம்பூரில் வேலை செய்யும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் ஒரு கட்டுமான தொழிலில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உன்னதமான ஊழியத்தை தேவன் கொடுத்ததுக்காக தேவ கிருபை தான் நம்ம நடத்துது. ஊழியம் என்பது சாதாரண காரியம் அல்ல. போதகர் செல்வதாஸ், நான் மூப்பர் செல்வதாஸ், ஓகே, 2 பேருக்கும் ஒரே பேர். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கேட்டிங்களா, பாஸ்டர் குஞ்சன் வாசிய மினிஸ்ட்ரி இஸ் நாட் வெரி ஈஸி, ஓகே, சரியான டஃப், ஓகே. அது ஸ்பிரிச்சுவல் காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்குது, எல்லாம் கடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க பிரயாசப்படுகிறேன் இந்த வேலையில் கூட. ஓகே, இப்பொழுது உங்களுக்கு இந்த என்னது, ஓகே, டைம் மிஷின் தெரியுங்களா? டைம் மிஷின், பேக் டு ஃபியூச்சர். இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த காலத்திலேருந்து இன்னொரு காலத்துக்கு போகணுன்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களா, துக்கப்படுவீங்களா? டைம்லைன், பேக் டு ஃபியூச்சர், ஓகே. இந்த டைம் மிஷின் படம்லாம் பார்த்துருப்பீங்க. திடீர்னு இப்போ நம்மளுக்கு ஒரு 50-40 வயசுனா திடீர்னு ஒரு 20 வயசு 18 வயசுக்கு போனாக்க எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுவீங்களா, கவலையாக இருப்பீங்களா? இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நான் இப்போ எங்களெல்லாம் கேட்டால், நாங்கள் பள்ளி பருவத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு காசை பற்றி யோசிக்க வேணாம், பிள்ளைகளை குறித்து யோசிக்க வேணாம், எதையும் குறித்து யோசிக்க வேணாம். ஸ்கூல் லைஃப் த பெஸ்ட் லைஃப், நாங்கள் காலேஜ் லைஃப் வாஸ் த பெஸ்ட் லைஃப். ஆமாங்களா இல்லைங்களா? சிலருக்கு தெரியல. என் சபையில் ஒரு கேள்வியை கேட்டேன் ஒரு காலகட்டங்களில், ஆண்டவர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்கன்ட்டு. எங்கள் சேர்ச்சில் 2-3 பேர் சொன்னாங்க, சீக்கிரம் என்னை எடுத்துக்கிட்டு போயிருங்க ஆண்டவரேன்ட்டு. If the God come and ask something with you, what you want, some of my church members said, please take me Lord. ஏன்னா உலகம் அப்படியா போய்கொண்டு இருக்கிறது. கடினமான ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஓகே, அப்படியாக உங்களுக்கு பேக் டு ஃபியூச்சர் போனாக்க சந்தோஷப்படுவீங்களா இல்லை கஷ்டப்படுவீங்களா? அது அவங்களுடைய சூழ்நிலை, கடந்த சூழ்நிலை இருக்கிறது. ஓகே, என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூல் டைமில் போகும்போது எதை குறிச்சும் கவலை இல்லை. ஓகே, நம்ம அப்படியே ஜாலியாக இருப்போம். ஏன்னா இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் அப்பா அம்மா அவங்க எல்லாம் கடமைகள்லாம் அவங்க செஞ்சுக்குவாங்க. அப்போ ஒன்று நினைப்போம், அப்படி எனக்கு ஒரு டைம் கிடச்சாக்க நான் எதெல்லாம் திருத்தணுமோ, எதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அதெல்லாம் பண்ணுவேன். இனிமேல் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நான் அந்த இடத்துல ஓகே இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். ஓகே, ரெக்டிஃபை அவர் செல்ஃப். ஆல்ரைட். சரி, இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பிறகு என்னுடைய இந்த செய்தியின் தலைப்பை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, தேவன் ஓகே நம்மை இந்த காலத்திலே வைத்திருக்கிறார். ஓகே, என்னோடு கூட பிரசங்கியின் புத்தகம், ஓகே, பிரசங்கியின் புத்தகம் 3வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். பிரசங்கி 3வது அதிகாரம் 1 ஓகே 8 வரை நீங்கள் வாசியுங்கள். 1 8 வரை பிரசங்கி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு,
இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொள்ள ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஆமென். இந்த பிரசங்கி புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. பிரசங்கி புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது உலகத்தில் உள்ள எல்லாமே மாயை மாயை மாயைன்ட்டு போய்கிட்டு இருப்பார். எல்லாமே உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மாயை, எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாததாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலம் உண்டு. இந்த பூமியில் நம்ம இருக்கும் பொழுது பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அதனால தான் பிள்ளை ஈன்று எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? பிரசவம். பிரசவத்தை நாம் தமிழிலே பிரித்து பேசினால் என்னது? பிறந்தோம் சவம். ஓகே, பிறந்த நீ கண்டிப்பாக இந்த பூமியில் மைக்கேல் ஜாக்சன் ஆசைப்பட்டார். எத்தனை வருஷம் இருக்கணும்? 100 வயசா? ஆனால் 50 வயசுக்கு மேலே அவர் போய் சேர்ந்துட்டார். அப்போ பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அதான் பிரசவம். நீ பிறந்த நீ ஒரு நாள் நீ சவமாக தான் ஆக வேண்டும், பிடிச்சி வைக்கலாம் முடியாது. ஹல்லேலூயா. இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட பூமிக்கு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே நீ திரும்புவாய். ஆகவே இந்த பிரசங்கி புத்தகத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலத்தை தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு காலத்தை நம்ம கடந்து தான் போக வேண்டும். இந்த வேதத்தின் பகுதியில் பார்க்கும் பொழுது நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி அநேக காலத்தின் எந்தெந்த காரியங்களை நடக்க வேண்டும் என்று தேவன் இந்த பூமியிலே என்னது நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதோடு கூட நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னாக்க 11வது வசனம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகங்களையும் அவர்கள் உள்ளத்தையும் வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தையே நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். அன்றைக்கி மனுஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் 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 எல்லாமே சீக்கிரம். ஏன்னா என்னது ஃபாஸ்ட் ஃபுட். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க மனுஷன் அப்படியே சோம்பேறி ஆகிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே, இன்றைக்கி எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம்ன்ட்டு அப்படியாக மனுஷன் அப்படியே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் தேவன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பிள்ளை ஈன்றெடுக்க எத்தனை மாதம் மனுஷனுக்கு? 9 மாதங்களா? 10 மாதம்னு வாங்க அந்த டைமில். ஆனால் 9 எக்ஸாக்ட்லி. அதுக்கு ஐயா உடனே ஆண்டவர் பிள்ளைய உடனே ஒரு வாரத்தில் ஓகே விடுத்து பண்ணியிருக்கலாமே? இல்லை. ஆண்டவர் அவர் என்னது அந்த காரியத்தை ஒவ்வொரு டைம் லைனை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. இன்னைக்கு நாம் அநேக காரியங்களை சிந்தித்திருக்கலாம், யோசித்து கொண்டிருக்கலாம், எனக்கு இது வேணும் அது வேண்டும், இல்லை மற்ற காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியிலும் வைத்திருக்கலாம். ஆனாலும் தேவன் அவர் நியமித்த காலத்தின் அவர் எல்லாவற்றையும் வசனம் சொல்லுகிற நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. not in our time, God do everything his time. ஏன்னா அவருடைய டைம் தான் பர்ஃபெக்ட் டைம். நம்ம போனோன்னு நினைச்சோன்னு வைங்களேன், அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு இதில் போய் முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் தேவன் அதை செய்தால் அவர் நேர்த்தியா எல்லாவற்றையும் கரெக்டாக செய்கிற தேவன். அதனால தான் உன் நினைவு என் நினைவு அல்ல, அவருடைய யோசனையும் என்னது உயர்வானவைகள். So let it happen in the God time. அதனால நம்ம எதுக்கும் அவசரப்பட வேணாம், தாமதித்தாலும் அது தேவன் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கழுகு ஒரு கதை இருக்கு, தெரியும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும். ஓகே, அது ஒரு 40 வருஷம் சென்றோம் நாட் மிஸ்டேக்கன், அதோட பலன் இழந்து போயிடும். ஆமாம், தெரியுங்களா?
யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது பலன் இழந்து போயிடும். அது பலன் இழந்து போனோன்னு அது இனிமேல் உயிர் வாழணுமா வாழக்கூடாதுன்னு யார் டிசைட் பண்ணோம்? கழுகு தான் டிசைட் பண்ணோம். அது உயிர் வாழும் என்றால் சில ப்ராசஸை கடந்து செல்ல வேண்டும். அது ஒரு கடினமான ஒரு ப்ராசஸ். ஆனால் உயிர் வாழணும்னாக்கா இன்னும் புது பலன் அடைந்து இன்னும் பறக்கணும்னாக்க அது சில பயங்கரமான ப்ராசஸை கடந்து போக வேண்டும். சுருக்கமாக சொன்னால் அது ஒரு பெரிய குன்றில் போய் நின்று அதோட அழகை முட்டி உடச்சி, ஓகே, சிறகுகள்லாம் பிச்சுட்டு, ஓகே, ஒரு 150 நாள் என்று நினைக்கிறேன். ஓகே, அது அப்படியே இருக்கணும். அந்த அழகான கழுகு அசிங்கமாயிரும். அழகு உடஞ்ச நிலைமையில, சிறகுகளை இழந்த நிலைமையில, அந்த அதோடைய காலோட எல்லாம் அப்படியே இதாகி அப்படியே ஒரு 150 நாள் அமைதியாக இருக்கும். இஸ் வெயிட் ஃபார் இஸ் டைம். சில நேரத்தில் நம்ம நம்ம டைமுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் தேவன் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலத்தை நியமித்திருக்கிறார். நம்முடைய காலம் அல்ல. அதனால இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுகிற இந்த உலகத்தில் ஆண்டவர் நோட் சொல்றாரு பாருங்க, உன் ஓட்டத்தை எப்படி ஓடணுமா? பொறுமையோட கூட ஓடணும். அது ஓட்டம் ஓடணும், அதை பொறுமையாக ஓடணும். ஒரு கம்ப்ளிகேட்டான ஒரு இதை வச்சிருக்கிறாரு. ஓட்டம்னா நம்ம எடுத்தோன்னே பிச்சா பண்ணணும்ல. ஆனால் ஆண்டரோட இஸ்திரியில், ஓகே, உன் ஓட்டத்தை ஓடணும், நீ பொறுமையாக ஓடு. உன் லைனில் நீ கரெக்டாக பொறுமையாக ஓடு. அப்போ நீ பொறுமையாக ஓடும் பொழுது தான் அநேக காரியங்கள் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அநேக காரியங்களை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவார். இது ஓட்டம், இந்த ஓட்டம் இல்லை, ஆண்டோட ஓட்டம் வேற. உன் ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவீர்கள். அல்லேலூயா. அப்படியாக இந்த காலகட்டங்களில் இனி நடக்கிற இந்த காலம், இன்னும் வருகிற காலம் மிகவும் கொடிதான காலமாக இருக்கிறது. கிறிஸ்டியன் லைஃப் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் லைஃபாக இருக்குது. நேற்று தினத்தில் கூட நாங்கள் டிபிசி எஃப்எம், ஓகே, பத்துகேவில் போதை எடுத்து சொன்னால் அவர் உடல்நல காரணம் வர முடியல. அங்கே போய் அந்த இடத்துல நாங்கள் இந்த கவரிங்காக போனோம். ஆனால் அங்கே சந்தானம், ரெவரண்ட் ஹென்றி சந்தானம் சில காரியங்களை சொன்னார். 8:30 மணியிலேருந்து 2 மணி வரைக்கும் நான் ஸ்டாப் உட்காந்துருந்தோம். அவர் சொல்லிட்டாரு, டீ டைமும் இல்லை, பிரேக் டைமும் இல்லை. 2 மணிக்கு ஜோஷுவா 2:15 தான் எங்களுக்கு கருவாட்டு கறி கொடுத்தார். கோழி இல்லை, கருவாட்டு கறி. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, ரொம்ப ருசியாக இருந்தது. ஒரு சென் இல்லாமல் அங்கே போய் அநேக போதகர்கள், ரெவரண்ட் பிஷப் இருந்தார். ஆனால் அந்த 8 மணிலேருந்து அப்புறம் அந்த எஸ்பிஆர்எம், ஓகே, எஸ்பிஆர்எம்மில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். ஓகே, எஸ்பிஆர்எம்மில் அந்த இன்னும் அப்லோட் பண்ணல. போன வாட்டி ஒன்று நடந்துச்சு, அதே போல் இந்த வாட்டியும் நடந்தது. அந்த இடத்துல அந்த டைமில் அவங்க எஸ்பிஆர்எம் இன்றைக்கி என்னென்ன நடக்குது, கிறிஸ்துவ மத்தியில் என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுன்ட்டு சில காரியங்களை கழுவி ஊத்தினார். விசுவாசிக்கு இல்லை, போதகர்களுக்கு, ஊழியர் செய்கிறவர்களுக்கு அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இனி இப்படியே விட்டோன்னு வைங்களேன், கிறிஸ்துவம் வேற மாதிரி போயிடும். ஸோ we need some changes will happen in our life, in the Christian life, இந்த போதகருடைய வாழ்க்கையிலும் ஊழியர்கள் வார்த்தையிலும். ஏன்னா நாம் எப்படி இருந்தால் தான் அடுத்தது அவங்கள கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றுற டேரக்டாக பேசுகிறாரு. பேரை சொல்லி கூட அவர் என்னென்ன நடந்தது, என்னென்ன சம்பவங்கள்ன்ட்டு அவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களை பார்த்து அவர் சொன்னார், கடைசியாக சொன்னார், ஊழியக்காரங்களா ரட்சிக்கப்படுங்கன்றார், மனம் திரும்புங்கன்றார். அநேக காரியங்கள் இந்த காலகட்டங்களில் தேவன் ஆண்டு ஒரு சேஞ்சஸ், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த காலகட்டங்களிலே அவர் விரும்புகிறார். அதுதான் உடைக்க ஒரு காலம் இருந்து, நட ஒரு காலம் இருந்து, பிடுங்க ஒரு காலம் இருக்கு, இடிக்க ஒரு காலம் இருக்கு. இந்த காலம் ஆவியானுடைய காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாக அவர் சில காரியங்களை சொன்னால், அது மட்டுமல்ல, வேடிக்கையாக இருந்தாலும் சிந்திக்க சொல்ல ஒரு காரியம்தான். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், சாவித்ரி, நம்பியார் யாருமே சாவலை. நம்புறீங்களா? யாருமே சாவலை. எல்லாம் நம்ம ரூபத்தில் நடமாடிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய கிரியை ஆக்ட், நாமெல்லாம் பயங்கரமான நடிகர்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்களாம் தோத்துருவாங்க. இங்கே ஒரு வேஷம், அங்கே ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், அதெல்லாம் இருக்க வேணாம் என்று சொல்லுவதற்காக அவர் தைரியமாக இந்த காரியங்களை வெளிப்படுத்தி சொன்னார். அப்போ இந்த காலகட்டத்தின் தேவன் எதை இடிக்கணுமோ அதை இடிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த காலகட்டங்களில் தேவன் எதை நமக்கு வைத்திருக்கிறாரோ, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதன்படி செய்யும் பொழுது தான் தேவனுடைய திட்டமும் சித்தமும் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும். அல்லேலூயா. என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே
ஓகே, இந்த காலம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அநேக காலம் இருக்குது. இது காலம் என்னதுக்கு சீசன் மூசேம், அம்மா தானே மூசேம். மலேசியாவில் என்னென்ன மூசேம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச மூசேம் சொல்லுங்களேன். மூசேம் டுரியான், அப்புறம் மூசேம் மங்கிஸ்தான், மூசேம் ரம்புத்தான். அந்த காலத்தில் அது அந்த கனியை அது கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பிரயாணம் வரும்பொழுது மூசேம் அரிராயா என்னென்னமோலாம் இருக்கு. அதே போல தேவன் இந்த காலகட்டங்களே அவர் திட்டங்களை செய்யும்படியாக ஓகே நம்மை அவர் உருமாற்றும்படியாக அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ ஆகவே இந்த காலகட்டங்கள் என்னோடு கூட நீதிமொழிகள் 13:12 எடுத்து ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. நெடுங்காலமாய் சில காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஓகே, காத்திருக்கும் போது அது கிடைக்கலன்னும் போது நம்ம என்ன செய்யும், அப்படியே ரொம்ப இருதயத்தை இழைக்க பண்ணும். இப்போ இந்த ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட் ஓகே, நம்முடைய இருதயம் ஓகே, இந்த இருதயத்தில் ரத்த ஓட்டம் நல்லா ஓடுனுச்சுன்னா நல்லா எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருப்பணிக்கு தண்ணி அடிக்கிறாங்களே, என்ன பியர் விஸ்கிலாம் குடிக்கும்போது என்ன ஆகும், அந்த ஹார்ட் அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆயிரும். ஏதாவது தண்ணி குடிச்சிட்டா ஏதாவது கவலையை பற்றி எந்த கவலையாவது யோசிப்பாங்க. ஏன் தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க, தண்ணினா பியர் விஸ்கிலாம் குடிக்கிறாங்களே என்ன சொல்லுவாங்க, ஏங்க தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கவலையை மறக்கிறதுக்காக தண்ணி அடிக்கிறேன். அல்லேலூயா. நாங்களும் ஒரு காலத்தில் தண்ணி குடிச்ச ஆளு தான். இந்த தண்ணியில் அந்த என்னது மதுபானம், ஆனால் ஆண்டவர் ஜீவ தண்ணியை நம்மளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதுலேருந்து அந்த தண்ணியை விட்டாச்சு. ஓகே, அப்போ ஒரு மனுஷன் அந்த அந்த ஆல்கஹால் ஓகே உள்ளுக்க போகும்போது, ஆல்கஹால் உள்ளுக்க போகும்போது எல்லா கவலையும் மறந்து, எனக்கு அந்த என்னது அவருடைய ஹார்ட் எக்ஸ்பாண்ட் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகுது, எல்லா கவலையும் மறந்து சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஹெட் டு டோ, தலையிலிருந்து கால் வரை என்ன போய்கிட்டு இருக்கு, ரத்தம் ஓகே. இந்த உயிர் இந்த என்னது உயிர் ரத்தத்தில் தான் இருக்குது. அது நல்லா சொல்லுவாங்களே, நல்லா வேலை செஞ்சுன்னா, நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணிச்சுன்னா, நல்லா மன மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுவாங்களே. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். ஏன்னாக்கா when you happy, உன்னுடைய பாடி உன்னுடைய ஃபிசிக்கல் ஆக்ட் என்ன செய்து உன்னை ஹாப்பியாக கொண்டு வரும்போது எந்த ஒரு நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருங்கன்ட்டு அநேக மோட்டிவேஷனில் சொல்லுவாங்க. ஏன் கவலைப்படுறீங்க, சந்தோஷமாக இருங்க, இதை கவலை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க, நீங்கள் அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது என்னது காரியங்கள் மாறும்னு சொல்லுவாங்க. ஆமென். ஆனால் என்னது நெடுங்காலமாய் காத்திருக்கும் போது இருதயத்தை என்ன செய்ய அப்படியே ஷிங்க் பண்ணும், அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே கிச்சோட் ஆயிரும், அப்படியே இருதயத்தோட அப்படியே ரத்த ஓட்டம் போகாதப்ப நம்ம சீக்கிரம் விழுந்துருவோம். ஆமென். இந்த உடம்பு தானே ரத்தத்தை ட்ராவல் பண்ணுது. ஸோ அதனால நெடுங்காலமாய் காத்திருக்க இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இன்னைக்கு நம்ம நெடுங்காலமாக ஏதாவது காரியத்துக்கு நம்ம காத்திருக்கிறோம்னாக்க நீங்கள் இழைத்து கொண்டிருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தேவனுடைய காலத்தில் அவருடைய நேரத்தின்படி அவருடைய சமயத்தின்படி விரும்புகிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவன் சந்தோஷத்தை அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவ ஜீவியம் என்று சாதாரண ஜீவியம் இல்லை, அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் நமக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை நாம் கடந்து தான் சென்றாக வேண்டும். ஹல்லேலூயா. காலைல ஜோஷுவா பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னார். ஓகே, என்னது எஜிப்ட்லேருந்து கானானுக்கு போகிறதுக்கு சப்போஸ் எத்தனை நாளில் போகலாம், எத்தனை நாளில் போயிருக்கலாம், 40 நாள். ஆனால் போக வேண்டிய பயணம் 40 வருஷமாச்சு. அதுவும் புதிய இளைய தலைமுறை தான் உள்ளுக்க நுழைந்தது பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அது என்னது, அதுக்கு ஒரு பெரிய இதே இருக்குது. ஏன்னா இடத்துல ஆண்டவர் வணங்கா கழுத்து ஜனங்களான்றாரு. இதை கொடுத்தாலும் இது இல்லை எனக்கு என்னது அண்ணாட மண்ணா 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 என்ன மண்ணா, ஐ வாண்ட் கோழி சிக்கன் பிரியாணி. ஓகே, நம்ம இதில் சொல்ல போனால் KFC,
எல்லாம் பண்டாவை கொடுத்தா பார்க்கும்பொழுது அந்த பயணம் ஒரு ஜேர்னி வந்து ஆண்டவர் அவங்க தண்ணி இல்லை, மாறாவின் நீர் கஷ்டப்பா இருந்துச்சு, அநேக காரியங்களை கடந்து சென்றார்கள். அல்லேலூயா. இஸ் டேக் த டைம். ஆனாலும் கரெக்டாக நம்ம பிடித்து கரெக்டாக இது பண்ணும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் கண்டிப்பாக நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த காலகட்டங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன தேவன் செய்ய விரும்புகிறார், நம்ம இடத்துல என்ன இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது விரைவாக நாம் பார்ப்போமாக. ஓகே, யோசுவாவின் புத்தகம். நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் ஐடென்டிஃபை பண்ணி அவர் காலத்தில் அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். யோசுவாவின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஓகே, யோசுவா 6வது அதிகாரம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். ஜோஷுவா 6வது அதிகாரத்தில் நான் 2-3 இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். பிறகு நீங்கள் வீட்டில் போய் அதை படித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகத்திலே 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு முன்பாக என்ன இருக்கு? என்ன இருக்கு? யோசுவா 6வது அதிகாரம் 272வது பக்கம், 74வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். ஜெரிகோ மதில். ஓகே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி ஒரு எரிகோ மதில் நமக்கு தடையாக இருக்கலாம், இருந்து கொண்டிருக்கலாம், இருக்குது. அல்லேலூயா. ஜெரிகோ மதில் நம்மளுக்கு முன்பதாக இருக்கிறது. ஸோ இப்படியாக இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அந்த ஜெரிகோ இருந்து அது அடைக்கப்பட்டு இருக்கிறது. இதை ஆண்டவருக்கு சில காரியங்கள் இந்த இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. எஸ்ஓபின்னு என்னது? ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீடியர். ஓகே, அது என்னது தமிழில் வந்து நிலையான செயல்பாட்டு செயல்முறை. ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொன்னால் அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற இந்த ஜெரிகோ மதில், நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கிற இந்த மதிலை நாம் தகர்க்க வேண்டும். பிகாஸ் அப்படி செஞ்சாதான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம போக முடியும், சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த காலகட்டங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு முன்பதாக மோசஸ் இருந்தார். அதுக்கு பிறகு ஜோஷுவா கொடுக்கப்பட்டோன்னே இந்த ஜெரிகோ மதில் நம்மளுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2வது வசனத்தை படியுங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். 3 யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 4 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். ஆமென். இதை சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு 7 நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். யார் முன்னுக்கு போன யுத்த வீரர்கள் எப்படி இருக்கணும்ட்டு சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லுவார். ஓகே, அதன்படி யோசுவா அடுத்து சொல்லிவிட்டு பிறகு இந்த புத்தகத்தில் பார்க்கும் பொழுது என்னது 5வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த கொம்புகளினால நெடுந்தோணி இடும் பொழுது நீங்கள் எக்காலத்தையும் கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர் என்றார். ஓகே, இந்த 7 நாள். ஓகே, 6ஆம் நாள் 6 நாள் வரைக்கும் எத்தனை வரை சுத்தணும்? ஒரு வாட்டி சுத்த வேண்டும். 7வது முறை 7 தடவை சுத்த வேண்டும். இந்த 7 என்பது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது, ஃபுல்ஃபில்மெண்ட். ஓகே, ஒரே நாள் ஆண்டவர் உடைச்சு போட்டுருக்கலாமே, ஒரே டைம்ல. ஓகே, ஒரே நாள் ஓகே போதும் அப்படின்ட்டு. பட் 7 நாள். ஓகே, 7வது நாள் 7 முறை டைம்லைன் ஆண்டவர் டைம்லைன் கொடுக்கிறார். இந்த காலத்தையும் சமயத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற இந்த மதிலை உடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது, அந்த நாட்களை காத்திருக்கும் பொழுது, அதை சுத்தும் பொழுது, 7வது நாள் 7 வாட்டி சுத்தும் பொழுது, அந்த பரிபூர்ணப்படும் பொழுது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற மதில் சுவர் இடிந்து விழும். அல்லேலூயா. அப்ப இந்த சுவர் இடிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். அப்ப என்னங்க சொல்லி இருக்கிறாரு நீங்க இந்த வேத பகுதியை நீங்க படிக்கும் பொழுது அந்த 7 நாள் 6 நாள்ல
சுத்தணும், யாரும் வாயில் ஒரு வார்த்தையும் புறப்பட வேணான்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம ஆளுங்க பேசினாக்கா நடக்குமா, உழுவுமா, ஜெரிகோ மதில் அப்படின்னு சொல்லி அவ்விசுவாசத்தை உண்டு பண்ணக்கூடும். நம்ம தமிழர்கள் சொல்ல வேணாம். ஓகே, கேட்க என்னது பேசலைன்னா தமிழர்களே இல்லை. ஒன்று இருக்குல்ல உலகத்தில் ஒரு பாட்டு, உலகத்திலே மிக பயங்கரமான ஆயுதம் எது? அது உள்ள டீட்டெயில்ஸாக போனால், நிலைகட்டு போன நயவஞ்சகனின் நாக்கு தானது. தமிழை பேசியே கொண்டுருவான். இந்த துப்பாக்கிலாம் தேவையே இல்லை. ஓகே, உதாரணத்துக்கு ஒரு ஆள் சீக்காக இருக்கிறாங்க, உடல் நலம் குறைவாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி தான் பிரதர், அங்கே ஒருத்தர் அப்படி தான் இருந்தார். இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டார். 2-3 நாள் தான் இருந்தார், போய் சேர்ந்துட்டார். ஓகே, சொல்கிறேன், போய் சேர்த்துக்குள்ளே சொல்லியே அது அப்படியே மைண்டில் நம்ம வாங்கி இது பண்ணுவோம். அந்த இதே கீழ் பண்ணிடும். ஆமேன். அதில் நம்மளை பக்கா கில்லாடி. நேற்று அந்த போதகரை சொல்லும் பொழுது தமிழர்களுக்கு பேசவா தெரியணும். அதான் நான் சொன்னேன், சாவித்திரி, எம்ஜிஆர், நம்பியார்லாம் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸோ அப்படியாக இந்த இடத்துல ஒரு வாயும் உங்கள் வாயத்து புறப்பட வேண்டாம். கடைசி இடத்துல ஆண்டு சொல்லுவார், 7 வாட்டி சுற்றிட்டு ஆர்ப்பரியுங்கள். ஓகே, அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த அலங்கம் இடிந்து, ஜெரிகோ மதில் இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். பிறகு அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த மதில்களை, இந்த சுவர்களை, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்களை இடிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த குறிப்பிட்ட நாளிலே தேவன் சொல்லுவதை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த மதில் இடிந்து விழும். இட்ஸ் a God time, it's not our time. ஆண்டவருடைய நேரத்தின்படி அவர் தான் SOP வச்சிருக்கிறாரு, ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீடர். என்னுடைய நினைவு இல்லை, நான் சொல்கிற மாதிரி இல்லை. நம்மளுக்கு ஆண்டவருக்கு நம்மளே அட்வைஸ் கொடுப்போம். ஆமென். இப்படி செஞ்சால் நல்லா இருக்கு ஆண்டவரே, அப்படி இது பண்ணால் நல்லா இருக்கு ஆண்டவரே. இந்த MRT ப்ராஜெக்டில் நாங்கள் வேலை செய்யும் பொழுது பூமி கீழே அநேக கல் இருக்குது. பூமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மண்ணை விட தண்ணி தான் கூட இருக்குது. நாங்கள் அந்த பூமியை நோண்டும் பொழுது கற்கள், அந்த ஃபார்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொக்ரேன், இந்த சுங்காபிசி ஏர்போர்ட்டாக எல்லாம் கல். ஓகே, எல்லாம் கல் கீழே இருக்குது. லைம்ஸ்டோன் பவுடர்னுவாங்க, லைம்ஸ்டோன். அதை நாங்கள் வெடி வச்சு தான் வெடிப்போம். ஓகே, அதை சில இடத்துல மண்ணை நோண்டிட்ட பிறகு அது கீழே வரைக்கும் நம்ம ட்ரில் பண்ணி வெடி வச்சு தான் அதை வெடித்து எடுப்போம். ஓகே, அப்படியாக அந்த இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு டைம் லைன் இருக்குது. அதெல்லாம் லேசான காரியம் இல்லை, அநேக ப்ரொசீடர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர் பெரிய மதில், ஜெரிகோ மதிலை, ஓகே, உயரமான மதிலை பிடி இருந்ததை ஆண்டவர் இன்னும் சரி சொல்ல, சுத்துங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அதுவா இடிந்து விழும். நாட் பை அவர் பவர், நம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்காரத்தினால் அல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம இப்படி யோசிச்சு அப்படி செய்யலாமா, இப்படி நோ, தப்பா திரிமா காசே. ஓகே, அமைதியாக இருந்து அவரே தேவன் அறிந்து கொள்ளுங்க. அவர் சொல்கிற மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற என்ன மதிலாக இருந்தாலும் கண்டிப்பாக இடிந்து விழும். அப்படியாக நம்முடைய முன்னுக்கு இருக்கிற மதிலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆண்டு சொல்லும்போது அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக இடிந்து விழும். ஸோ இந்த காலகட்டம் நம்ம அதை பார்க்கணும்ல. கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டடை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ இந்த காலத்தில் தேவன் இந்த நமக்கு முன்பதாக இருக்கிற மதிலை உடைக்க அவர் சித்தமாக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம தேவன் சொல்வதை கேட்கும் பொழுது அவருடைய நேர்த்தியாய் அவருடைய நேரத்தின்படி எல்லாவற்றையும் இடித்து தரமட்டமாக்கி உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இடிக்கிறத இடிக்கணும், கட்டுறத கட்டணும். எதை இடிக்கணுமோ அதை இடிப்பட வேண்டும், எதை கட்டணுமோ அதை நாம் கட்ட வேண்டும். we must build. ஓகே, இந்த பகுதியை பார்க்கும் பொழுது நெகேமியா புத்தகத்தில், ஓகே, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இதை நீங்கள் வீட்டில் படிக்கும் பொழுது, இந்த ஜோஷுவா 6வது அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த உள்ளுக்குள்ளான காரியங்களை என்னென்ன செய்யணும், அதிகாலம் இருந்து என்ன செய்யணும்ன்ட்டு அந்த காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஓகே, நெகேமியா, ஓகே, நெகேமியான்ற புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நான் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ தான் பண்ணுறேன், ரொம்ப உள்ளுக்க நாங்கள் போகலை. ஆண்டவர் நெகேமியா அலங்கம், ஓகே, நெகேமியான் அலங்கத்தில் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா,
தேங்க்யூ ஜீசஸ். இது அலங்கம் ஜெருசலேம் என்னது அக்கினியெல்லாம் சுட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப இதை கட்டும்படியாக நெகேமியா எழும்புகிறார். ஓகே, நெகேமியா எழும்புகிறார். ஓகே, ஓகே. நம்ம வாழ்க்கையிலே எதை கட்டப்பட வேண்டுமோ அது கட்டப்படணும். எதை இடிக்க வேண்டுமோ அது கண்டிப்பா இடிக்கப்பட வேண்டும். ஓகே, இந்த நாளில் நம்ம வாழ்க்கையிலே எந்த பகுதி அப்படியாக இங்கே பார்க்கும் பொழுது நெகேமியா புத்தகத்திலே அவர் அலங்கத்தை கட்டுகிறார், 10 வாசல்களை கட்டுகிறார். அந்த தாப்பாளை போட்டு அவர் கட்டுகிறார். நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். 1-6 அதிகாரம் படிக்கும் பொழுது அந்த நெகேமியா ஓகே என்னது அவர் அரசர் இடத்துல இருக்கும் பொழுது இந்த அவருடைய என்னது எருசலேம் என்னது இடிந்து கிடக்கிறத கேள்விப்பட்டோன்னே அவர் என்ன செய்கிறாரு, உபவாசித்து தேவனிடத்தில் அவர் மன்றாடி கேட்கிறார். நான் ஜஸ்ட் ஜெனரலாக தான் போகிறேன். நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது உள்ளுக்க அந்த வாசல்களை எப்படி கட்டுனாங்க, யார் சம்பளாத்து அந்த கூட இருக்கிறவங்களாம் எப்படி எதிர்த்தாங்க, என்ன மாதிரி அவங்க எப்படி அந்த காரியங்களை கட்டினார்கள்னு வீட்டில் நீங்கள் படித்து கொள்ளலாம். ஓகே, நம்ம வாழ்க்கையிலே இடிக்கிற காரியம் மாத்திரமல்ல, நாம் வாழ்க்கையிலே எதெல்லாம் கட்ட வேண்டுமோ அதை கட்ட வேண்டும். Not only demolish, we must build. ஓகே, இடித்தல் கட்டுதல். அதனால தான் பிரசங்கி புத்தகத்தில் பார்க்கும் பொழுது இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. ஓகே, அப்படின்னு அந்த காலத்தின் தேவன் அந்த காரியத்தை அங்கே பிரசங்கி புத்தகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நெகேமியா புத்தகத்தில் சொன்னபடி நம் வாழ்க்கை 10 வாசல்கள், ஓகே 10 வாசல்கள் கட்டப்பட வேண்டும், தாப்பாளிட வேண்டும். ஓகே, அப்போ நெகேமியா அந்த இடத்துல ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர் அந்த இடத்துக்கு போயிட்டா ராஜாவோட உத்தரவை பெற்றுக்கொண்டு அங்கே போய் முதலாவது என்ன திரும்ப செய்வார், நகர சோதனை இடுவார். ஓகே, போய் பார்ப்பார். அதுக்கு முன்னுக்கு எதுவுமே யார்கிட்டயும் ஒன்றும் சொல்ல மாட்டார். தேவனிடத்தில் உபவாசித்து துக்கித்து அழுந்து அவர் முதல் தேவனை தான் தேடுவார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டும் என்றால் ஆலோசனை ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டும், மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடாது. ஓகே, இடிந்து கிடக்குதா, how we want to build, அது குடும்பமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியாக இருக்கலாம், என்ன காரியம் இருந்தாலும் முதலாவது தேவனிடத்தில் போய் உபவாசித்து அவரிடத்தில் என்னது கேட்கும் பொழுது அந்த திட்டங்களை தேவன் நமக்கு கண்டிப்பாக அறிவிப்பார் செய்யும்படியாக. அதுக்கு ஒரு சமயம் உண்டு. எல்லாமே எல்லா நேரத்திலையும் செய்துவிட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ தான் டொரியான்லாம் கிடைக்கிது. ஒரு காலத்திலாம் டொரியான் மங்கீஸ்லாம் அந்தந்த சீசனில் தான் கிடைக்கும். இப்போ தாய்லாண்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதில் இப்போ எனி டைம் டொரியான் கிடைக்கும். ஆனால் ஒரு காலத்தில் அந்த மூசேமில் தான் அது உங்களுக்கு கிடைக்கும், அந்த சீசனில் தான் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம கட்டப்பட வேண்டும் என்றால் ஓகே நாம் பரலோக தேவனை நோக்கி மன்றாட வேண்டும். அது மாத்திரமல்ல, we check ourselves. எந்த இடத்துல நான் கட்டணும் ஆண்டவரே, எந்த இடம் லேக்கா இருக்கு. 10 வாசல்கள் என்பது அது இப்போ ஒரு வாசல் இன்னைக்கு பார்சல் எல்லாம் என்னது வடிகால் இந்த கேட்டெல்லாம் சாத்தாமல் போயிட்டாருன்னா என்ன நடக்கும்? திருடம் பார்த்து நல்ல ட்ரம் இருக்குது, நல்ல பியானோ இருக்குது, எல்லாம் வீட்டில் என்னென்ன பூட்டு போட்டு லாக். என் வீட்டில் நாங்கள் திண்டுக்கல் அனுமந்தரங்கோட்டை ஓகே எங்கள் அப்பா ஒரு ஊருக்கு போனோம் திண்டுக்கல். அங்கே போய் ஒரு பூட்டை வாங்கினேன். திண்டுக்கல் பூட்டு தெரியுங்களா? ஓகே, அது ஒரு ஒரு இப்படி தவக்கலை பூத்து மாதிரி இருக்கும். அதை வாங்கி தான் வீட்டில் மெயின் கேட்டில் அங்கே சைட்டில் உள்ள கேட்டில் பூட்டி வச்சுருக்கேன். அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி சொன்னாங்க, ஏன் அந்த பூட்டு அவ்வளோ ஒரு ஃபேமஸ் அப்படின்னு நான் விசாரிக்கும் பொழுது அதில் லோக்கலும் இருக்கா, நான் அவங்க ஒரிஜினல் எங்கள் சொந்தக்காரங்க வாங்கி கொடுத்தாங்க. அந்த கொப்பு ஓகே அதெல்லாம் ஒரு மாதிரி ரீவேட் பண்ணியிருக்கு, என்ன ஒரு ஸ்க்ரூவும் இல்லை. ஓகே, அது ஒரு மாதிரி இப்படி பூட்டி லாக் பண்ணுறவங்க சானா பூட்டு இருக்குல்ல, தமிழ் படத்தில் பார்ப்பீங்க அந்த மாதிரி இருக்கும். அது சொன்னாங்க அது என்னது அந்த பூட்டை பூட்டிட்டு வேறு சாவி எதுவும் திறக்க முடியாது. அப்படி அந்த சாவி உள்ளுக்க போயிடுச்சுனாக்கா அது அதோட பாய்க்க முடியாது. அவன் பூட்டு செஞ்சவன் தான் என்னது அந்த பூட்டை இதை லாக் திறக்க முடியும். அந்த அப்படி ஒரு ஸ்பெஷல் அந்த திண்டுக்கல் பூட்டு இருக்குது. ஆக்சுவலி நான் பேங்கில் லாக்கர் வச்சுருக்கேன். அந்த லாக்கரில் நான் திறக்கும் பொழுது கூட பின்னால் அந்த பேங்க் லாக்கர் தெரியுங்களா? ஓகே, அது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்னு எழுதிருந்துச்சு. ஒரு வாட்டி நான் பார்த்தேன் திண்டுக்கல்னு எழுதியிருக்கேன். ஸோ அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த பூட்டு. ஓகே, அந்த 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 ஸ்பெஷல் அதனால திண்டுக்கல் பூட்டு வந்து ஃபேமஸ். ஓகே, ஹல்லேலூயா. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் என்னத்தை போட்டாலும், என்ன சிசிடிவி போட்டாலும் திறக்கம்லாம் அவன் கிரைண்டரை வச்சு வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறான்.
ரொம்ப முடியல சீட்டை ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுறான். மனுஷன் செஞ்சது மனுஷனாக தான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே அவன் புதுசாக ஏதாவது யோசிச்சிருவான். ஓகே, ஏன்னா அது மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவனுக்கு தான் தெரியும், உடைக்கவும் தெரியும், அவனுக்கு எப்படி லாக் பண்ணவும் தெரியும், அவன் எப்படி அன்லாக் பண்ணவும் தெரியும். உலகம் அப்படியா போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 10 வாசல்கள் நீங்கள் இந்த நெகேமியா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த 10 வாசல்களை அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த தாப்பால் போட்டு பழுது பார்த்து கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் உள்ள காரியங்களை முதல்ல சொன்ன இடிக்கணும். 7 days, ஓகே, 6 days சுற்றணும். 7 வாட்டி சுற்றும்போது அந்த மதில் இடிந்து விழும். நீங்கள் ஒரு ஆசீர்வாதங்களை எந்தெந்த காரியத்துக்கோ அது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறனால அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல இன்னொரு சைடு பார்க்கும் பொழுது கட்டப்பட வேண்டும். எதெல்லாம் வீழ்ச்சியா இருக்கோ, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இருக்கோ, பிசாசு என்ன செய்யறான்னா உபாய தந்திரங்களோடு. பிசாசு சாதாரண என்னது நம்மள மாதிரிலாம் யோசிக்க மாட்டான். அவன் பயங்கரமான நயவஞ்சகன். அந்த என்னது ஏதேன் தோட்டத்தில் ஏவாள பழத்தை பறித்து இந்த சாப்பிடுன்னு வீட்டில் ஏவாள் இருக்கும்போது எல்லாம் அவனுக்கு தெரியும். தந்திரமாய், ஓகே, நயவஞ்சகமாய் வந்து சர்ப்பம் தந்திரம் உள்ளதாக இருந்தது. ஏவாளை பார்த்து அல்லு அல்லு சுகமா, இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, இது தேவன் சாப்பிட வேணான்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி நயவஞ்சகமா அவன் பறிச்சு, நல்லா கேளுங்க, அவன் பறிச்ச வாயில் ஊட்டல, சொன்னதை இன் பண்ணி அவங்கள எடுத்து பறிக்கத்தக்க. அப்ப இன்னைக்கு பிசாசு பல உபாய தந்திரங்களோடு பல வழிகளை, ஓகே, எந்த லூப் ஹோல் இருக்கோ, எந்த வழி இருக்கோ அந்த வாசல் வழியா வந்து உங்களை அதாவது கவிழ்க்கும்படியாக, திட்டங்களை உடைத்து போடும்படியாக, நீங்கள் மேன்மை அடையாதபடிக்கு அப்படியாக பிசாசு பல உபாய தந்திரங்களோடு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் நாம எப்படி இந்த நெகேமியா இந்த அலங்கத்தை தேவனிடத்திலிருந்து மன்றாடி ஜபத்தோடு கூட எந்தெந்த இடத்துல அவர் நகர சோதனை இட்ட போல நாம் ஐடென்டிஃபை பண்ண வேணும். என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன வருது, எப்படி இருக்குன்னு நம்ம we have to check ourselves. Simple word is check ourselves. நாம நம்மளே பரிசோதித்து பார்ப்போம். நாம யாருன்னு ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு பெரிய ஆளோ வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம யாருன்னு நம்மளுக்கே தெரியும், வேற ஆளும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வீணோ அவ என்னது நம்ம யாருனோ, நம்ம எந்த இடத்துல லோவா இருக்கோ நம்மளுக்கு தெரியும். ஸோ we have to check ourselves. இந்த 10 வாசல்கள் எப்படி கட்டப்பட்டதோ பழுது பார்த்து நம் வாழ்க்கையும் அதே போல கட்டப்பட வேண்டும். Not only demolish, we have to build our life. இந்த ஆண்டோடைய அது ஸ்பிரிச்சுவலாக லைஃபாக இருக்கட்டும், அது நம்முடைய குடும்ப லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், எந்த லைஃபாக நம்ம கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கட்டுற மெத்தடில் நீங்கள் ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு எதிரி எழும்புவான். சம்பளாத்துன்னு ஒரு தொப்பியான்னு நினைக்கிறேன். எழும்பி இவங்களை இல்லை இங்கே பட்டன் சீலாப்பா ஆரம்பிக்கிட்டேன். ஓகே, கட்டாதபடி அவன் பல உபாய தந்திரங்களோடு மனமுடிவு அடையும்படியாக அவன் செய்வான். ஆனாலும் நெகேமியா பார்த்தீங்கன்னாக்க அதெல்லாம் பொருட்படுத்தாதபடி அந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கிறது. அவர்கள் என்னோடு கூட எடுத்துங்க, இதை மட்டும் படிப்போம். அல்லேலூயா. மனமுடிவு அடைகிற அந்த டைமில், அவனை எதிர்த்து இருக்கிற டைமில், அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், அவங்க எப்படி இது பண்ணாங்கன்னாக்க 9வது வசனத்தை படிங்க. நெகேமியா 4வது அதிகாரம், பக்கம் 607, 4வது அதிகாரம் 9வது வசனம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஸோ அந்த இடத்துல அவங்க கட்டும் பொழுது அவங்க ஜெபம் பண்றாங்க, அங்க வந்து காவல் வைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, குடும்பம் 13 நீங்க 13 படிக்கும் பொழுது, ஓகே, அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா அப்பொழுது 13வது வசனம், அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களை மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்கள் குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். தொடர்ந்து அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது ஓகே 16 படிங்க. 16. அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும்
கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். ஆமீன். அது மாத்திரமல்ல, அது எந்த வேர்ட் எனக்கு தெரியல. ஒரு கையில் அவங்க வேலை செய்து கொண்டிருந்தார்கள், ஒரு கையில் அவங்க என்னது ஈட்டியை பிடித்து கொண்டிருந்தாங்க. ஸோ நம்ம வேலை நம்ம தேவனுக்காக இருக்கும் பொழுது இதில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் புறாவை போல கபடற்றார்களும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். ஸோ நம்ம செய்கிற ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கோம்னாக்க we must be alert. ஓகே, ஒரு கையில் வேலை செய்தார்கள், ஒரு கையிலே என்னது ஈட்டியை பிடித்து கொண்டிருந்தார்கள். ஸோ நம்ம ரொம்ப இந்த காலகட்டங்கள் இந்த இதை கட்டும் பொழுது இந்த நெகேமியா அந்த அலங்கத்தை எப்படி கட்டினாரோ அதுக்கு நாம் எப்படி கட்டி இந்த ஐடென்டிஃபை எழும்பும் பொழுது பிசாசானவன் பலவித உபாய தந்திரங்களோடு கூட நம்ம எப்படி கவிழ்க்கலாம். இந்த தமிழங்களுக்கு சொல்லுவாங்கன்னா நண்டு கதைன்னு, ஒருத்தனை ஏறினா விடவே மாட்டாங்க. அதே போல் நம்ம இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் போய் கொண்டு இருக்கும் பொழுது பிசாசு யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டு, அதனால நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருந்து ஓகே எப்படியாக இந்த நெகேமியா புத்தகம் நீங்கள் படிக்கும் பொழுது அவரை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்தார். 52 நாள் நினைக்கிறேன் கட்டி முடித்தார். ஹல்லேலூயா. என்னென்னமோ சொன்னாங்க, முடிவு உண்டாக்குற காரியங்கள் எல்லாம் வந்தது. அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாதபடி அந்த 10 கேட்ஸ்க்கு அவர் அந்த பழுது பார்த்து கட்டி அதை பிரதிஷ்டை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அலங்கத்தை கட்டி. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே எதை கட்ட வேண்டுமோ அதை கட்ட வேண்டும், எதை இடிக்க வேண்டுமோ அதை நாம் இடிக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே ஓகே இடித்தல் கட்டுதல். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட ஓகே என்னுடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வாழ்க்கை ஒரு லெவலாக இருந்துச்சு. ஓகே, ஆண்டவர் அறியாத அந்த கோலப்புல தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். எப்போ ஆண்டவர் அறிந்து ரட்சிக்கப்பட்டேன்னா அதுலேருந்து சில காரியங்களை ஆண்டவர் சில என்ன காரியங்களை அனுமதித்தார். அல்லேலூயா. எனக்கு ரட்சிக்கப்பட்டு ஓகே வசனம் எனக்கு போதகர் மூலியமாக 1998 ரைட் 98 ஓகே 98ல் ஓகே ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்த ஏசாயா 45 2 3 4 படிங்களேன், விரைவாக நான் முடிச்சிடுறேன். ஏசாயான் புத்தகம் 45வது அதிகாரம் 45 ஓகே 2 3 4. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு தொடர்ந்து படிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமேன். இது ரட்சிக்கப்பட்டு அந்த காலங்களிலே தேவன் எனக்கு கொடுத்த இந்த ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம். நான் கூட அந்த டைமில் ஓகே ஆண்டவர் ஏதோ என்னது பொண்ணையும் பொக்கிஷையும் கொடுக்க போகிறாரு, ஓகே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் ஓகே அந்த காலகட்டங்களிலே ரட்சிக்கப்பட்ட காலகட்டங்களிலே எல்லா கதவுகளையும் ஆண்டவர் இழுத்து மூடிட்டார். ஒரு காலத்தில் அந்த ரட்சிக்கப்படாத மண்ணுக்க ஓகே நம்ம லைஃப் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரைட், எங்கே கொண்டு போனார்னாக்க யூ வாண்ட் டு பி ஹீரோ, காட் புட் யூ இன் ஜீரோ. ஓகே நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்தை உயர்த்த போகிறான்னாக்கா ஜீரோவில் கொண்டு போய் வைத்தார். ஓகே அப்போ அந்த காலகட்டங்கள் இங்கே என்னமோ பொண்ணை தான் கொடுக்க போகிறாரு, எல்லாம் புதையில கொடுக்க போகிறாருன்னு சந்தோஷமாக இருந்தோம். ஒரு 7 மாதம் புனிஞ்சு எடுத்துட்டார், ஒரு கிடுக்கு பிடிச்சாரு. ஓகே நம்ம பாஷையில் சொன்ன ஆண்டவர் வச்சு செஞ்சிருவார் பயங்கரமாக. ஓகே ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மை இன்னும் உயர்த்தும்படியாக அவருடைய திட்டங்கள் அவருடைய நேரத்தின்படி செயல்படுத்தும்படியாக. ஓகே ரட்சிக்கப்பட்டோம், வேலை போச்சு. ரட்சிக்கப்பட்டோன்னே வசனம் என்ன சொல்லுது, உன்னை என்னது வெங்கல கதவை உடைச்சி நான் இரும்பு தாப்பாளுக்கு முடிச்சு பொண்ணையும் புதையில ஒன்று கொடுப்பேன். வெரி ஹாப்பிலா, வேலை ஜீரோ. என் வைஃப் அப்போ மாசமாக இருக்கிறாங்க. ஓகே அந்த டைமில் ஓகே நான் சுருக்கமாக அந்த சாட்சியை சொல்கிறேன்.
ஓகே, வேலை போச்சு, ஆண்டவர் ஜீரோவாக்கிட்டார். அப்போ ஒய்ஃப் வந்து டீச்சிங் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நினைக்கிற ஒரு 350 வெள்ளி சம்பளம்னு நினைக்கிறேன். 400 350 500 சாரி. அது கூட செக்கை கொடுத்தா அதெல்லாம் அப்பயே கிளியர் ஆகாது. ஓகே, அதெல்லாம் டைம் எடுக்கும். ரியலி ஒரு அந்த 7 மாதம் ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரட்சிக்கப்பட்ட காலகட்டங்கள் அந்த காலம். ஓகே, நியமிக்கப்பட்ட அந்த காலம். ஓகே, அப்படியே ஜீரோவில் கொண்டு போய் ஆண்டவர் அப்படியே சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த நடு கடலில் கப்பலில் ஒண்டியாக விட்டுட்டு இந்த துடுப்பையும் எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவரே இருக்கீங்களா இப்படி சொன்னீங்களே, அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. சில நேரத்தில் ஆண்டவர் நீங்கள் நல்லா இருக்கிறவங்க ஆண்டவர் எல்லாத்தையும் வேறு பிரிப்பார், உங்களை விட்டு எல்லாம் விளக்குவார். 100% நீங்கள் 100 விழுக்காடு அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த லெவலுக்கு கொண்டு போவார், அந்த லெவலுக்கு. ஓகே, அந்த சீஷர்கள் கூட என்னது நடுக்கடல் ஆண்டவர் சொல்கிறாரு, துரிதப்படுத்தி அனுப்புகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஓகே, அனுப்புகிறார் ஆண்டு போல். ஆண்டவர் அவங்க கூட போல் இந்த சீஷர்கள் கடலில் போகிறாங்க. நடுக்கடலை இரவில் நடு ஜாமத்திலே பெரிய புயலும் காற்றும் வருது. ஓகே, உள்ளுக்கு உட்காந்துருந்தவங்களாம் மீனவர்கள், சாதாரண ஆள் கிடையாது. கடல் அவங்களுக்கு புதுசு இல்லை. ஓகே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு எல்லாம் தெரியும், ஐ எம் எக்ஸ்பர்ட். அந்த இடத்துல அவங்க பயந்துடுறாங்க. ஓகே, அந்த நடுக்கடலில் பயந்துடுறாங்க. ஏன்னா கடலும் காற்றும் பயங்கரமாக இருக்குது. நான் சொல்கிறேன், அவங்க கடலை அவங்களுக்கு புதுசு கிடையாது, மீனவர்கள், இயேசுடைய சீஷர்கள். ஆனாலும் பயங்கரமாக அந்த போட் அமிழத்தக்கதாய் பயங்கரமாக இது மடிந்து போகத்தக்கதாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளாக ஒரு கலக்கம். இன்றைக்கி நம்ம எப்பேற்பட்டிருந்தாலும் ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கலங்கி போவோம். அனுப்புனது யாரு? ஆண்டவர் தான் அனுப்புனாரு. ஓகே, ஒரு பாட்டுக்களை அழைச்சது நீங்கள் நடத்தி செல்வீங்க. ஆனாலும் அந்த சிச்சுவேஷன் காற்று எல்லாம் பலமாக இருக்கிறத கண்டு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அடுத்த போட்டை ரெண்டில் எடுத்துட்டு இமிடியேட்டாக ஸ்பீட் போட்டை லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு நீர்மூழ்கி கப்பலில் வந்தாரா இல்லை ஸ்போர்ட்டில் வந்தாரா? எப்படி வந்தார்? கடல் மீது நடந்து வருகிறார். இன்னொரு போட்டை ஹையர் பண்ணி வரதுக்குள்ளே அவங்க போய் சேர்ந்துருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப எந்த இடத்துல அற்புதம் தேவைப்படுதோ அந்த சிச்சுவேஷன், அந்த இடத்துல என்னது உண்மையில அமிழத்தக்கதா அவங்க அப்படியே பயந்து. இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்பர்ட், நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க, நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம், டசன்ட் மேட்டர். ஒரு சிச்சுவேஷன் நம்மளை அமிழ்த்தும் பொழுது ஆண்டவர் கடல் மேலே நடந்து வந்து நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிச்சுவேஷன் அவருக்கு தெரியும். இன்னொரு போட்டை எடுத்துட்டு அவர் வரதுக்குள்ள காரியம் மாறிடும். அதனால அங்கே அந்த இடத்துல ஆண்டவர் கடல் மேலே நடந்து வந்து காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதே போல் என்னுடைய லைஃப்பில் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் புட் மீ as a zero at the maximum. கீழே எவ்வளவு பண்ணுமோ எல்லா வித கதவும் அடைக்கப்பட்டுரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. நம்ம விட்டுருவார். ஓகே, அப்போ அந்த அனுபவம் போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மோட்டருக்கு 50 காசுக்கு எண்ணெய் ஊற்றலாமல் இருந்தேன். அவ்வளோ அதுக்கு முன்னுக்க பார்த்தீங்கன்னாக்கா சரி நான் சொல்கிறேனே 96 எனக்கு ஓகே நல்லா எல்லாம் ஒரு வேறு லெவலில் இருப்போம். என்னை பார்த்தா மிஸ்டர் TNTன்னுவாங்க. TNTன்னு அந்த காலத்து உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு மோதிரம், அங்கே ஒரு மோதிரம், இங்கே ஒரு மோதிரம், இங்கே ஒரு மோதிரம், இங்கே ஒரு கைச்சேன்னு 3 சங்கிலி, ஒரு வேலை. இதே கோலம்புல தான் வேலை செஞ்சுக்கிட்டேன் 95 96 அந்த டைமில். ஓகே, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட கையோட எல்லாத்தையும் 000 எல்லாம் லாக் 100% ஆண்டவரை நம்பி இருக்கும்படியாக செய்தார். அல்லேலூயா. அந்த 7 அந்த டைம்லைன், அந்த காலகட்டங்களில் ஆண்டவர் அந்த நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட். அல்லேலூயா. அந்த டைமில் இருக்கும் பொழுது ஓகே ரொம்ப முடியல. அந்த 7 மாதம் ரொம்ப ஸ்ட்ரகிள். ஆனால் இருந்தாலும் நம்ம ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அவர் நடத்துகிற பாதை கைவிட மாட்டார், கவலைப்படாதீங்க. எக்காரணத்தை கொண்டு அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக ரொம்ப ஒரு டிப்பிக்கல். அந்த நிறைய வேலைகள் அப்ளை பண்ணோம், அநேக காரியங்கள் இது பண்ணோம். யாரை தெரிஞ்சாலும் சரி ஒன்றும் நடக்காது. சொல்கிறேனே, உங்களுக்கு பிரைம் மினிஸ்டரே தெரியட்டுமே, ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் லாக் பண்ணது தான். ஏன்னா அந்த காலத்தில் ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஓகே, உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த 7 மாதம் என்னால் முடியல. ஆண்டவரே வாட் இஸ் ஹேப்பனிங் லாட்,
ஓகே, முடியல ஆண்டவரே அப்படின்னு அவருடைய டைம், நாட் இன் மை டைம், அவருடைய டைம் வரும்போது அந்த போதகர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். ஓகே, நான் பூட்டின பூட்டை யாரும் திறக்க முடியாது. ஓகே, when God lock, யாருமே நீ எந்த சொன்ன இந்த திண்டுக்கல் பூட்டு மாதிரி அவர் கையில் பூட்டிட்டு அவர்கிட்ட தான் சாவி இருக்கும், எந்த லாக்கும் திறக்காது. ஆனால் இன்னொன்று சொன்னார், நான் திறந்து விட்ட பூட்டை எந்த மனுஷனும் பூட்ட முடியாது. when God open, no man shall lock. சொன்னோன்னே அதான் சொன்னார், மக்கள்னால எல்லாமே வருது, வேலை வருது, எல்லாமே வருது. அவர் சொன்ன அந்த வார்த்தை. ஓகே, அது அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் தேவன் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இழந்ததை என்று ஆண்டவர் மறுபடியுமாக அநேக காரியங்களை சொன்னா டைம் போதாது. ஸோ அப்படியாக தேவன் அந்த அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது அந்த காலத்தின் தேவன் அதினதின் காலத்தை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலகட்டங்களிலே அந்த காலம், அந்த ட்ராவல் டைமில் ஆண்டவருடைய அந்த ட்ராவல் டைமில் போகும்பொழுது அவருடைய குறிப்பிட்ட அந்த காலத்தை நம்ம அடங்கி இருக்கும் பொழுது, அவர் கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது அந்த காரியத்தில் என்ன செய்வார்னா, ஆண்டவர் முதல் நான் சொன்னல, எதை இடிக்க வேண்டுமோ அதை இடிக்கணும், அந்த டைம் பீரியடில் எதை கட்ட வேண்டுமோ அதை நாம் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. எதை டெமோலிஷ் பண்ணோம் அதை டெமோலிஷ் பண்ணினா அந்த உருவாக்குகிற நேரம், உருமாற்றுகிற தேவனின் சித்தன்படி நடக்கணும்னாக்க அவரோட டைம் லைன். ஹல்லேலூயா. அப்படியாக தேவன் ஓகே அந்த காரியங்களை வாழ்க்கையிலே என்னது அதுக்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது அந்த அவருடைய அந்த காலம், நியமித்த காலம் நம்ம அப்படி கரத்தில் இருக்கும் பொழுது அடுத்த அந்த ஆசீர்வாதங்களை தேவன் கண்டிப்பாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்படியாக எங்கள் வாழ்க்கையில் சொன்ன அநேக சாட்சிகள் இருக்குது, நேரம் இல்லை. ஓகே, அப்படியாக இந்த காலகட்டங்களிலே இந்த நம்ம நல்ல தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை செயல்படுத்தும்படியாக அவருடைய டைம் லைனில் நம்ம காத்திருப்போம். அது நம்ம சொன்ன மாதிரி காத்திருக்க இறுதித்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சமாக இருக்கும். அல்லையா? என்ன சொல்கிறேன்னாக்கா, லெட் எவ்ரிதிங் ஹேப்பன் இன் காட் டைம். ஓகே, நம்முடைய வாழ்க்கை உள்ள காரியத்தை அது கர்த்தருடைய நேரத்தின்படி செயல்படுத்தும்படியாக அவருக்கு இடம் கொடுப்போம். அதன் மத்தியிலே தேவன் என்ன செய்கிறார் என்றார், இடிக்கிறதை இடிக்கிறார், கட்டுகிறதை கட்டுகிறார், அதை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஓகே, we have to identify. ஓகே, நம்மை கொண்டு தான் தேவன் செய்வார். ஹல்லேலூயா.